திரிஷாவின் விஜயின் அன்பு காதல் என்ன கருமமா இருந்து போட்டுமே அதை பொதுவெளியில் கொண்டு வருவதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்க தனியா வச்சுக்கிட்டா அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். பொதுவெளியில் கொண்டாந்து அது பேசு பொருள் போலாக்கி அதை ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நீங்க கண்டென்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை நாங்கள் 100% ஏற்றுக்கொள்ளல. எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்தேன் திரிஷா மட்டும் கூட்டிட்டு வந்தா கடுப்பா இருக்குமா இல்லையா? அதான் கோவம். சரி இருந்துட்டு போகப்பட்டும். ஏன்னா இதுல என்ன விஷயம் வருதுன்னா, இப்போதும் சங்கீதா அவர்களையும் அவங்களோட குடும்பத்தையும் கொண்டாந்து இருக்கிறாங்க. எனக்கு அதான் பிரச்சனை. திரிஷாவை தூக்கி போட்டு அடி, இல்லை விஜய் தூக்கி போட்டு அடி, அதுக்கெல்லாம் நோ, ஐ டோன்ட் கேர். அவ்வளோதான், எவ்வளோ போட்டு அடிக்கிற அடிச்சுட்டு போ அப்படின்னு போயிடுவான். இந்த நேரத்தில் சங்கீதா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கூட அவங்க கொண்டாந்து வச்சு டீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சங்கீதா அவர்கள் பக்கம் 100% அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது. அந்த குழந்தைகள் பக்கம் ஒரு கோபம் இருக்கிறது, கடுமையான கோபம் இருக்கிறது. அது 100% சரியான கோபம். ஏன் உங்க வீட்டில் உங்க புருஷன் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? நம்ம புருஷன் தானே அப்படி போயிடுவீங்களா? இன்னைக்கு நம்ம அண்ணன் தானே இருந்துட்டு போகணும்னு உங்களால் உங்க மனசு வருது இல்லை? உங்க கணவர் அந்த மாதிரியான ஒரு செயல் செய்தால் உங்களால் விட்டுட்டு போக முடியாது. எந்த பெண்களுக்கும் சரி அப்படி உள்ள விட்டு போக முடியாது. தான் புருஷனை பகிர்ந்து கொள்வது எந்த பெண்களும் விரும்புவதில்லை. இல்லைங்க அப்படிப்பட்ட உறவே இல்லைங்க அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி போட்டோ வருது. இப்போ கமெண்ட் ஒரு 10 பேர் உருட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு கமெண்ட் போயிட்டு வருங்க, எங்க அண்ணன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டுங்க அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. பேசப்பட்டு பொருள் எனக்கு அந்த பொண்ணுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு ஊர்வலகமே பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே பண்ண மாட்டோம், ஆனா ஊர்வலகம் பேசுனாங்களே. ஒண்ணுமே பண்ணல, நம்மள ஊர்வலம் அப்படி பேசுனா அந்த பொண்ணு பக்கம் நம்ம போவேனா, அது போட்டோ போட்டுருக்கோம் பணா. அது மாதிரி கதையா இருக்கு. அதனால இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள், எங்களை அரசியல் செய்ய விடுங்கள். தலைவர் விஜய் அவர்கள் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம்.